ஐயா அந்த எல்லையில கெடுதலுக்கு வேலை இல்லைடா, அடுத்து கெடுக்கிறதுக்கோ அடுத்தவங்களை கெடுக்கிறதுக்கோ இந்த எல்லையில வேலை இல்லை. அவன் எவையில் குழப்ப தேடி எல்லை நாடி விட்டா பேரும் புகழ் வாங்கி தருவனா ஐயா. அதே மாதிரி என்ன நம்பி வரை மழை போல நம்பி வரணும். மழை போல நம்பி வந்தா பனி போல நீக்கி தருவேன். 2 கிழமை குறைச்சி மதிப்பிட்டுட்டா 100 தடவை வந்தாலே அது இதுக்கு எடுத்த ஏடு பலிக்காதப்பா. நான் இருக்கிற தகுதிமான இல்லையே பெத்த தங்கத்துக்கு மருத்துவ ரீதியா என்னென்னமோ சொல்லி நடக்க முடியாது அப்படி இப்படி எல்லாம் சொல்லி பயமுறுத்துறாங்க. இல்லையா சொன்ன சொல்லு மாறாம அடியான தங்க விக்கிரமா நடந்துருச்சு. இதே பட்டியல் நிறுத்தி வேடிக்கை வைக்கிறாயா. இன்னையிலிருந்து பாத்துக்கா நாளுக்கு நாள் நிமிஷத்துக்கு நிமிஷம் பாட்டத்தை கொடுத்து நடைபெற்றாருனாயா. போறம்போ தாயி படாத பாடுபட்டு வந்து நிக்கிறியே, இல்லத்துக்குள்ளார நிம்மதி இல்லையா? எல்லா காரியம் தள்ளி போச்சு, வருமானம் பத்த மாட்டேங்குது. அதே மாதிரி வெத்த கண்ணுடைய சிக்கலை கேட்டு வந்து நிக்கிற இல்லையா? வெத்த கண்ணு ஆங்கன்னு இன்னைக்கு வண்டி திருடிட்டு போறதுக்கு திட்டம் போட்டு நிக்கிறாங்க ஐயா. புரியுதா? அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். என்னை நம்பி வந்துட்டியாயா, அது எங்கேயும் விண்ணப்படாம பாதுகாப்பு பண்ணி காப்பாற்றி தரனாயா. புரியுதா? ஆமணி வேணு இல்லையா? பயப்பட வேண்டாம். அதெல்லாம் இனிமேல் எந்த தொந்தரவும் இல்லாம இது மிரட்டு இல்லாமையா கூட வந்து நிக்கிறோம். ஆந்திரா தாயி நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நின்று இந்த கத்தி கையில வச்சுட்டு இருக்கணும், அதே மாதிரி நீங்க அக்னியா குமரி ஆறா பதிக்க பட்டியல் வந்து நிக்கலையா? நதியா இன்னைக்கு தொட்டதெல்லாம் நட்டா எந்த பக்கம் போனாலும் காரி ஜாதிக்க முடியாம என் பட்டியல வந்து இன்னைக்கு அலங்கோலமா நிக்கிறாயா. நோய் நொடி ஒரு பக்கம், வருமானம் ஒரு பக்கம், இப்படி 4வது சேதாரமாய் நிக்குது. இதுக்கு விட கூட வந்து கேட்டு நிக்கிறியா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். என்னை கையெழுத்தி வா, கூட வந்து நிக்கிறேன். தாயி மனசுக்குள்ள போர்க்களத்தை போட்டுட்டு வந்து நிக்கிறிய நதியா. பெத்த கண்ணு பெண் கண்ணுடைய ஏடு கேட்டு வந்து எங்க பட்டியல் நிக்கிறியாங்க. வாரிசு தலைய மாட்டேங்குது, பட்டி பட்டமா தலைய மாட்டேங்குதுன்னு சொல்லி பட்டியல் எங்கிட்ட வரங்கேட்டு வாரிசு அரைச்சு தர்றேன்னு சொன்னேன். இன்னைக்கு வாய் பௌர்மா நிக்குதா இல்லையா? அதுல வந்து குடும்ப ஏற்ற சிக்கலா நிக்குது. இதுக்கு விட கூட அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா. அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஒன்னாலும் கொஞ்சம் பொறுமையா போகணும். அங்கேயும் கொஞ்சம் தேவையில்லாத சிக்கல் எல்லாம் நடக்குதாயா. அவங்க அல்லையில மொத்த அளவுசூறு போட்டு பட்டியல பேர் வாங்கி கொடுத்திருந்தாயி. அதெல்லாம் பயப்பட வேண்டாம். வாரிசு தங்க வைக்கிற மாட்டை எடுத்து கொடுத்துறேன். அவன் குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வச்சார். போதுமா அடியா? நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நிக்கணும், அதே மாதிரி இன்னைக்கு அக்னியா குமரி ஆறா பெருகி நீ காரியம் கை கூட மாட்டேங்குது. நல்ல காரியத்துக்கு உத்தரவு போட்டு என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறாயா இல்லையா? அடியா 4வது இன்னைக்கு என்னென்னமோ சொல்றாங்க, ஏதோ சொல்றாங்க, பயந்து கிடக்குறியா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல, உத்தரவு போட்டு தந்துடு. வடக்கு இருக்குதப்பா உத்தரவு. முத்துமுகம் காமிச்சு முறையா முடிச்சு கல்யாண காரியத்தை நடத்தி கொடுத்துருந்தாயா. போ, இத பத்திரம் வச்சுக்கா. இந்த தலதேஷ் தெரிவாரு போறம்போ. தாயே அக்னியா குமரி ஆறா பெருகி பட்டி வந்து நிக்கிறியாயா. நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நிக்கிறேன்னா அதே மாதிரி இல்ல மத்தனையுமே இன்னைக்கு தத்தளிச்சு போச்சு தாயி. இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம தடை போட்டு குடும்பத்தை கேட்டு நிக்கிறியாயா. தொட்டதெல்லாம்
நட்டா எந்த பக்கம் போனாலும் காதிக்க முடியல, இல்லத்துக்குள்ள சிக்கலா நடக்குது. பிரதேடி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா? நீயும் 1000 பக்கம் போய் கையேந்தி பார்த்துட்டு ஒரு பக்கம் கை கொடுக்கல கடக்குள்ள நீ நம்பி வந்து நிக்கிறியா? முடக்கி வேடிக்கை பார்த்து இன்னைக்கு 2 ஆண்டு காலத்துக்கு மேலாகுதாயா? இந்த 6 மாச காலத்துல வாழ்வா சாபான் வந்து நிக்குது. அது போக அந்த காரியத்தின் உத்தரவு போட்டு கையிலேயே ஒப்படைக்கிறனாயா கொடுத்துட்றேன். அடியா பட்டிக்குள்ள எத்தனையோ மாற்றத்தை கொடுத்தாச்சாயா, ஒண்ணு கலக்க வேண்டாம். என்னை நம்பி வந்து நிக்கிற காரியத்துக்கு கூட வந்து நிக்கிற தகிரிமா போ, சில மாற்றம் தரலாம். மகாராஷ்டிரா பார்டரு அடியா உசுர புழைக்க வச்சிருக்கா நல்லா இருந்தவன இன்னைக்கு உடம்பு தொந்தரவுல முடை கிடக்குது. இது மந்திரமா மாயமா அப்படின்னு எல்லாம் ஒண்ணு நினைக்க வேண்டாம். இது உடம்பு தொந்தரவுனால வந்தது. இன்னைக்கு உசுருக்கு பங்கம் வந்து என்னை நம்பி நின்று அந்த இடத்துல வாழ வச்சு தந்து இனி எந்த விதத்திலையும் குறை வராம உன்னை ஆராய்ச்சி போடலாம். இன்னைக்கு தொழில் ரீதியா வார தொழில் இல்லையா? இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் நட்டமாய் நிக்குது. சில குழப்பத்தை போட்டுட்டு நிக்கிற இந்த பாதுகாப்பு தாய்ந்தவங்க நான் இருக்கிறது அதிகமா நில்லு. நீ எண்ணி 13 நாளுக்குள்ளார நீ மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்கிற காரியத்துக்கு அத்தனைக்கு கூட வந்து நின்று கொண்டாடி கொடுத்துறப்போ போதுமா? அடியா தாயி போகாத தேவாதி இல்ல, போகாத மருத்துவம் இல்ல. நீங்க எத்தனையோ பக்கம் போய் எத்தனையோ பக்கம் வந்து நீங்க நோவு நோடி நீக்க முடியாம இன்னைக்கு மொண்டிக்கேட்ல கிடக்குது. இது நல்லதுபடி குடும்பம் கேட்டுட்டு நிக்கிறியா? மருத்துவ ரீதியா போனா என்னென்னமோ சொல்றாங்க, மந்திர ரீதியாவும் போயாச்சு, தேவாதி ரீதியாவும் போயாச்சு. இது நல்லது பண்ண முடியல. இது நல்லதுபடி குடும்பம் கேட்டுட்டு நிக்கிறியா? இது நோவும் அல்ல நொடியும் இல்லையப்பா. இது மொண்டிக்கட்டு போட்டு இன்னைக்கு 3 ஆண்டு காலத்துக்கு மேல ஆகுதப்பா. இந்த 2 வருஷ காலத்துல முடங்கினது இந்த 1 வருஷ காலத்துல ஒண்ணும் முடியாம நிக்குது. ஒண்ணு பயப்பட வேண்டாம். இது நோவு நொடி இல்லையப்பா. இது மொண்டிக்கட்டுல போட்டு இன்னைக்கு பகச்சு வேடிக்கை பாக்குறாங்க. அந்த கட்டை உடைச்சு இதே பட்டியில் நடை ஓட்டி தங்க வைக்கிற மாட்டு அலங்கரிச்சு கொடுத்துறேன். சத்திய வாக்கு என்னை முழு மனசோட நம்பி வா. சவால் போட்டல தகுதி மாதிரி வர்ற வாரம் கட்டை உடைக்கிறனாயா 4 நாள் நிமிஷம் மாற்றத்தை கொடுத்து எழுதி பார்ப்போம் கிட்டம். அப்படி சத்திய வாக்கு போ வரப்போ பொண்ணா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறிய தாயி இல்ல மத்தனையும் இன்னைக்கு தத்தளிச்சு நிக்கி சுமையும் தலைக்கு மேல ஏறி போய் இன்னைக்கு விண்ணப்பட்டு நிக்குது. இதுக்கு விடதேடி குடும்பம் கேட்டுட்டு நிக்குது இல்லையா? ஒன்னும் சமாளிக்க முடியலையா? இந்த பாத்துக்கிறப்ப தாய் தவப்புமா நான் இருக்கிற தகுதி மாதிரி பயப்பட வேண்டாமாயா. எங்க போயுமே அடையாளம் தெரியல. நான் இருக்கிற தாய் தவப்புமா ஒண்ணு கலங்க வேண்டாம். கொண்டு வச்சு சேர்த்துலாம் போதுமா? தாயே இன்னைக்கு பட்டி தத்த வச்சு நிக்குது. இன்னைக்கு வருமானம் 10 மாட்டேங்குது. கடல் சபை ஏறி நிக்குது. வெத்த கண்டு பங்கப்பட்டு நிக்குது. இதுக்கு விடதேட்டி குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்குதாயா? உண்டாலியா பண்ணா தாயி அதே மாதிரி குடும்பம் அடங்க மாட்டேங்குதா தாயி? இது கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம மீளாதுன்னு முதலே சொன்னேன். நீ என்னை மன்றாடி நின்ன மாற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமா தர்றேன்னு சொல்லிக்கிறேன் போதுமா? என்னை நம்பி வந்து நில்லு. இப்ப அவங்க என்ன கொஞ்சம் அடையாளம் போட்டு காப்பாத்தி கொடுன்னு வந்து மனசுக்குள்ள நினைச்சு வைக்கிறேன். பயப்பட வேண்டாமாயா. எண்ணி 21 நாளுக்குள்ள மாற்றத்தை கொடுத்து வட்டி 3 தேர் ஓட்டு தரவா போதுமா? தொழிலெல்லாம் கொஞ்சம் சின்ன பண்ணப்பட்டு நிக்கிற. நீங்க எடுத்த காரியம் கை கூட மாட்டேங்குது. வருமானமும் வரமாட்டேங்குது. வர வேண்டியது வரமாட்டேங்குது. இதுக்கு விட கொடுத்து இன்னைக்கு தொழிலுக்கு பங்கப்பட்டு நிக்குது. மரபெல்லாம் சொல்றது புரியுதா? அது எந்த விதத்துல சிக்கல் இல்லாம நான் அதே இடத்துல விளையாண்டு வேடிக்கை கொண்டு வந்து கேட்டு நிக்கிறேன் இல்லையா? அது போக ஒன்னும் பயப்பட வேண்டாமப்பா. ஒரு உத்தரவு கேட்டு வந்து நிக்கிற 3.25 நாளையில சாதிச்சு போடலாம். உண்டான முயற்சி பண்ணு. விட கொடுத்தா முடிச்சு கொடுத்துருப்போம். மாடொரு பக்கம் கண்ணொரு பக்கமா தங்க தெசுமாரி நிக்குது. தெசுமாரி நிக்கிற கண்ணு எனக்கு தெசையோட்டு கொடுத்து எனக்கு வாழ என்ற தங்கத்துக்கு ஒரு அமைப்பு அமைச்சு கொடுன்னு கேட்டு நிக்கிறியா? எல்லாம் கேப்பார் வச்சு கேட்டு பாட்டி அத்தனையும் முடங்கி நிக்குதாயா? பயப்பட வேண்டாம். விண்ணம் பட்டு இப்ப நிக்குது. விண்ணம் படாம ஒண்ணு சேர்த்து தந்துடுறேன் போதுமா? அது அப்படி இது அப்படி நீ போட்டு ஒண்ணும் ஏமாந்துட்டேன். ஏமாந்த பொழைச்சிட்டேன். புரிஞ்சுதா? பரவாயில்ல. நான் இருக்கிற தகுதிமான இல்லை. தங்கத்தை கொடுத்து கையில் ஒப்படைச்சு குடும்பத்தை வாழ வச்சு கைப்பற்றி கொடுக்கறனாயா? மதியத்துக்குள்ள அந்த கருப்பு 4 போறணும்.
தொழில் சேதாரமா போச்சா, காரியமும் கை கூட மாட்டேங்குது. நீயும் போய் எத்தனையோ முயற்சி பண்ணி பார்த்தா கேவலத்தை தான் சந்திச்சு நிக்க வேண்டியதா இருக்குது இல்லையா? இன்னைக்கு மாடவர் பக்கம் கண்ணூர் பக்கமா இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குதாயா. அது போக தொழில் ரீதியாகவும் இன்னைக்கு வருமானம் வர மாட்டேங்குது. தலைக்கு மேல சுமையும் தேர்ந்து நிக்குது. இத்தனை சிக்கா போட்டுட்டு நின்று என்ற நன்கு எனக்கு வாழ வச்சு குடும்பத்தை கேட்டுட்டு நிக்கிறியாயா. பயப்பட வேண்டாம். இது வரைக்கும் ஏமாந்த போல பொழைச்சிட்ட. இனி தடம் காமிப்பேன். உஷார பொழைச்சுப்பிய. வீட்டு தந்தெல்லாம் கவலைப்பட வேண்டாம். கோட்டையில கொடி நாட்டி தர வேண்டியது எம் பொறுப்பு. போதுமா? ஒரு கணக்கு காமிக்கிற அந்த கணக்கு பிரகாரம் போ. அத்தனைக்குமே தங்க வளத்தில் அளந்து கொண்டு சேர்த்தலாம் போ. தாயே சொத்து விஷயமா கேட்டுட்டு நிக்கிறியா இல்லையா? சொத்து 2 இருக்குது. அந்த 2ல எது வாங்குறது அப்படின்னு சொல்லி குழம்பிட்டு நிக்கிறியா? தாய் 2 அமைப்புல ஒரு அமைப்பு பேங்க்ல தொட்டுட்டு நிக்கிறாயா இல்லையா? அந்த இடத்துக்கு உத்தரவு போடுறேன்னாயா. புரிஞ்சுதா? அது விட்டு கொஞ்சம் தள்ளி போட ஒரு பெரிய மரம் தெரியுது. அதுக்காக நான் இருக்கேன்னா இல்லையா? ஒண்ணு கலங்க வேண்டாம். அந்த பூமி வாங்கி போடாயா. செல்வாக்கான இடம். ஏமாந்து விட்டுறாத. கைப்பற்றி அடுத்த தடவை சொத்தோடு நிறுத்தம். தொழிலுக்கு வச்சுக்க.